ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் மார்க்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மார்க்கோ வந்து ஒரு மலையாளம் மூவி. இந்த படம் வந்து டிசம்பர் 20ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படத்தை வந்து ரீசெண்டாக பார்த்துட்டேன் தேட்டரிக்கெல்லாம். படம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். மார்க்கோவில் வந்து உன்னி முகுந்தன் லீடாக பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்து நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திக், அப்புறம் கபீர் சிங் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. ஸோ படம் என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஜானர் தாங்க. ஸோ படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ இப்போ ஃபஸ்ட்டு போயிடலாம். படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 hours, 2 hours 25 minutes அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வருது. படம் வந்து ஆரம்பம் கடைசி வரைக்கும் ரத்தம் தெறிக்க தெறிக்க சண்டை காட்சிகள் படத்தில் இருக்குது. அதை முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்கள் ஆக்ஷன் லவ்வர்ஸ், அதுவும் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் லவ்வர்ஸ் நீங்கள் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்குறதுக்கு இந்த படம் நாட் அட்வைசபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு எமோஷனே இல்லாமல் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் என்னடா இவ்வளோ கொடூரமாக எடுத்து வச்சுருக்காங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னு வரும். பட் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபீஸ்ட் ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமான சண்டை காட்சிகள் உள்ள ஒரு திரைப்படம் தாங்க இருக்கும். ஸோ உன்னி முகுந்தன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னி முகுந்தன் வந்து பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு ஸ்வாகோட இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இது இம்பார்ட்டண்டான ஒரு திரைப்படம். மலையாளம் படம் அப்படின்னாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கதைக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ஆக்ஷன் படங்கள் எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் உச்சகட்டமான ஒரு ஆக்ஷன் படம் இந்தியன் சினிமாவில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த படம் மூலயமா அப்படின்னே சொல்லலாம். எங்களால் எல்லா டைப் ஆஃப் படமும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாலிவுட் ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மூலயமா. இதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் உன்னி முகுந்தனோட கேரக்டர் தனிச்சு நிற்கிது. காரணம் அவர் ஒரு லீடு. அதை தாண்டி டேரக்டர் வந்து பயங்கரமாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து உன்னி முகுந்தன் நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற படம் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஹனீஃப் அதேனி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது ரவி பஸ்ரூர். ஸோ ஆல்ரெடி ரவியை பற்றி உங்களுக்கு தெரியும். ரவி பஸ்ரூர் வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். அதே மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் பயங்கரமாக சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. படத்துக்கு அது பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லலாம். உன்னி முகுந்தனோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கர பக்கபலம். அப்புறம் கபீர் சிங், இவர் வந்து கடைசியில் கொஞ்ச நேரம் தான் வராரு, கலைக்கிடுறாருங்க. அவர் வந்ததுக்கப்புறம் வேற மாதிரி ஆகுது படம். இன்னும் அந்த பிளட் பாத்துங்கிறது, அந்த சண்டை காட்சிகள், ரத்தம், கொடூரமான கொலைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவர் வந்ததுக்கப்புறம். அப்புறம் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. இது வந்து ஸ்டோரி வந்து புதுசாலாம் எதுவுமே சொல்ல வரலங்க. ஒரு நார்மலான ஸ்டோரி, ஒரு பழி வாங்குற கதை தான். பட் அதை எடுத்த விதம், அந்த சண்டை காட்சிகள் அதெல்லாம் வேற லெவல். உச்சகட்டமான சண்டை காட்சிகள்லாம் படத்தில் இருக்குது. ஸோ இதை மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம். சப்டைட்டில்ஸோட தான் பார்த்தேன். ஸோ சப்டைட்டில்ஸோட பார்த்தோம்னா கொஞ்சம் புது. அதெல்லாம் மலையாளம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது புரியலும். இந்த படம் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸோட பார்க்கும்போது ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் டு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்துக்கு மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு போவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. கிட்ஸு நாட் அலௌடு. படம் வந்து சர்டிஃபிகேஷன், அதனால் கிட்ஸ் வந்து நாட் அலௌடு. அபோவ் 18 தான் இந்த படத்துக்கு வந்து அட்வைசபிள் டு வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் வந்து ரத்தம் தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமாக, அதாவது மலையாளம் சினிமாவில் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இந்தியன் சினிமாலையும் இது வந்து ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னமும் சரி தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு. காரணம் படத்தில் அந்த சண்டை காட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனல் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. ஆக்ஷன் லவர்ஸ்க்கான ஒரு திரைப்படம். பட் ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். எடுத்த விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஃப்ளாஸ்னு பெருசாக எதுவும் சொல்ல முடியல. டேக் அவேஸ்லாம் கிடையாது. ஒரு ஆக்ஷன் லவர்ஸ் அந்த படம் தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.